ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்குள்ளே வந்து நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஏன் இந்த சேனல் க்ரியேட் ஆச்சு, எப்போ க்ரியேட் ஆச்சு, இப்போ நானும் எங்கள் அம்மாவும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், இதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் என்னை கேட்டுட்ருக்காங்க, எங்கள் தெரிஞ்சவங்களே கூட கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, சொன்ன மாதிரி வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து எதுக்காக வந்து பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் எதுக்காக க்ரியேட் ஆச்சு, இப்போ நான் எங்கள் அம்மா நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். என்ன ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன். அம்மா, நீயும் வீடியோக்குள்ளே வா. ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய். ஓகே, எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, இது வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து இப்போ தான் நாங்கள் லேட்டஸ்ட்டாக நானும் அம்மாவும் கொஞ்சம் ஃபன் வீடியோஸு அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கோம். ஆனால் வந்து இந்த வீடியோ எப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணோம், எப்போம்மா க்ரியேட் பண்ணோம், ஒரு 2 இயர்ஸ் 2021 க்ரியேட் பண்ணோம். பர்பஸ் ஆஃப் த வீடியோ க்ரியேட் பார்த்திங்கன்னா, என் பையன் வந்து கொஞ்சம் பாட்டெலாம் பாடிப்பான். நீங்கள் இதே சேனலில் எங்களோட ஓல்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வந்து நிறைய பாட்டெலாம் பாடுவான். பாட்டு கிளாஸ்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக போயிட்டுருக்கான். பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே அம்மா பாடுவாங்க வீட்டில். இல்லைம்மா, நீ பாடி கூட வந்து அவனும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நல்லா வந்து அவன் குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என் குரல் நல்லா இருக்காது, அவன் குரல் நல்லா இருக்கும். 2 பேர் குரல் நல்லாயிருக்கும். அப்படி தான் வந்து பாடவே ஆரம்பித்தான். இது ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு அந்த எதுவும் தெரியல. ஓகே, குழந்தை ஏதோ பாடுறான், நல்லா இருந்தால் பார்ப்போம். சும்மா அம்மா என்ன சொன்னாங்க, நீ சேனல் க்ரியேட் பண்ணு, நம்ம வந்து அவனோட பாட்டெல்லாம் நீ போடு, நல்லா பாடுறான் குழந்தை அப்படி சொன்னாங்க. ஸோ அதுதான் மெயின் பர்பஸ். நாங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி நாங்கள் வந்து இந்த சேனலை க்ரியேட் பண்ணதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ 2021 க்ரியேட் பண்ணோன்னா 2020 ஒரு பெரிய லைஃப் சேலஞ்சான ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் அது முடிஞ்சு தான் நாங்கள் அந்த சேனல்லே ஓப்பன் பண்ணோம். அந்த ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சரி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், நாங்கள் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எங்கே போனாலும் நம்மளை விடுறதா இல்லை போல்ருக்கு. நமக்கு அவ்வளோ விருப்பமாயிட்டோம் போல்ருக்கு. நல்லா தான் போச்சு. 20 வந்து ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிவிட்டு 21 ப்ராப்ளம் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வந்து நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, 2020 வந்து எல்லாருக்கும் வந்து ஊருக்கே வந்த கொரோனா, அந்த டிஃபெக்ட் அதெல்லாம் அது ஓகே ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே வந்து 21 ஃபர்ஸ்ட்ல 21 எண்டு வரைக்கும் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிரியேட் இருந்தது. அது வந்து வேற ப்ராப்ளம். ஸோ அது ஒரு சேலஞ்சிங் ப்ராப்ளம். ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம் வந்து நாங்கள் ரொம்ப அதில் அப்செட் ஆகிட்டோம் லைஃப். எங்களுக்கு அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. சரி, ஆனால் வந்து எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்ட்ரகிள் எல்லாம் நிறைய பேர் எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே இது வந்து ஒரு உயிர் போகிற விஷயம்னு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து 2 பேருமே ரொம்ப கவலைப்பட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ ஃபாதர் யாரும் ஆமாம், அதனால் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி 2 பேருக்குமே பிரச்சனை. அதுன்னா எனக்கு மட்டும் பிரச்சனை ஆகலை, அம்மாவுக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி பண்ணோம், எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எல்லாமே அட் அ டைம் ஒரு ஓவரால் ஒரு 8 month ஆஃப் பீரியட் வந்து பயங்கர ஹாஸ்பிட்டல் செலவு, என்ன சொல்கிறதுனே எங்களால் சொல்ல முடியாத அளவுக்குலாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் மெயின்டைன் பண்ணோம். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அப்புறம் ரிலேட்டிவ் சர்க்கிளில், அம்மா ரிலேஷன்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய பேர், அதாவது அதையும் விட என்னை தெரியாதவங்களாம் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி சர்க்கிள்லாம் கூட ஹெல்ப்லாம் எனக்கு நிறைய வந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக இல்லை அந்த எண்ணம் கூட இல்லை, இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் வந்து
ஒன்ஸ் அது வந்தாச்சுன்னா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அது பண்ணிட்டே தான் லைஃப் லாங். அது முடிஞ்சு என்ன பண்ணோம்னாங்க, சரி ஓகே இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப பிரச்சனையானதுனால வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், வேலைக்கும் போயிட்டு இருந்தேன். 2 இயர்ஸ் சுமாராக தான் போயிட்டு இருந்தது. எனக்குமே ஒரு நல்ல ஹோப், நம்ம நல்லா தான் இருக்கோம், நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் வந்து திருப்பியும் பிரச்சனைகள் அது வந்து இன்னுமே வந்து எங்களை வந்து பெரிய இடி தூக்கி தலையில் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. நானே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சரிம்மா ஓகே பார்க்கலாம், நான் இல்லைன்னா நீ இதெல்லாம் பண்ணு அப்படிலாம் நான் ஸோ அம்மாவை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற டெய்லி பார்த்தீங்கன்னா ரொட்டீன் எப்படின்னா, குழந்தைங்க எனக்கு 2 பசங்க இருக்காங்க, பார்த்துருப்பீங்க வீடியோலலாம். 2 குழந்தைங்களும் ஸ்கூல் போயிடுவாங்க. காலைல 8 o'clock கிளம்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து 9 o'clock கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் தனியாக இருப்போம் வீட்டில். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் அப்புறமா கூட நிறைய இதனால் ஒரு பின் விளைவுகள் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா அந்த மெடிசனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஜென்ரலாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா முடி கொட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதெல்லாம் இல்லாமல் இதையும் தாண்டி அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்தது. ஏன் அப்படின்னா 2வது வாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால ஆல்ரெடி என் உடம்புல நிறைய ட்ரக்ஸு, திருப்பியும் நிறைய ட்ரக்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணதுனால வந்து அவங்க சைன் வாங்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நானும் எங்கள் அம்மாவும் ஸ்கூலில் அனுப்பிட்டு 9 o'clockலேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் அழறது தான் வேலையே. இப்படி ஆச்சு. இப்போயும் இந்த மாதிரி இருக்குது. இப்போயுமே எனக்கு இப்போயுமே நான் மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ இன்னைக்கு கூட நான் காலையில் அதுக்கான மெடிடேஷனில் தான் இருக்கேன். ஆனால் வந்து என்னை இதே வேலையெல்லாம் செய்யக்கூடாது சொல்லிட்டாங்க டாக்டர். ஈவன் நீங்கள் வந்து ஒரு 1 kg கூட வெயிட் தூக்கக்கூடாது, கீழே குனியக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரி வேறு வழி இல்லை, அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்படிங்கிறதுனால வந்து அம்மா தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிறாங்க. அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது டெய்லி என்னென்னா, என்ன இந்த பிரச்சனைலேருந்து வர முடியாதா நம்மளால் அப்படிங்கிற மாதிரி நானும் அழுவேன், அம்மாவும் அழுவாங்க. அம்மா அழுவாங்க, நான் அழுவேன். இது மாதிரி வந்து அழுதே இன்னுமே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டோம் 2 பேரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அது இதெல்லாம் ஒரு காரணம்னா நமக்கு சுத்தி இருக்கிறது வேற, சரௌண்டிங்ஸ்ல வெளியில இருந்தெல்லாம் கூட ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ். அப்ப அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியல. ஏதாவது ஒரு விரக்தி லெவலுக்கு போயிடுது. இவ்வளவுதானா, அதாவது லைஃபே இவ்வளவுதான்றது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது அதுக்கு முன்னால நாங்க இருந்தது வேற, ஆஃப்டர் 2020 வேற. ஏன்னா லைஃப்னா இவ்வளவுதான். மனுஷன் இன்னைக்கு பிறகுறானா அவன் என்னைக்கு போவான்னு அவனுக்கு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. என்னென்னது வரணும்னா அது வந்துதான் ஆகும். நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணி அதெல்லாம் நிறைய ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாஸ்ட் 3-4 மந்தாவே நாங்கள் சும்மாவே அழுதுட்டு இருக்கிறது. அவ்வளோதானா, என்ன பண்ணுறது, ஏன்னா நம்மளால நார்மல் லைஃப் வாழ முடியலையே. நம்மளால வந்து என்னால் இப்போ நான் டெய்லி என்னென்ன பண்ணுவேன், ரொட்டீன் எல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன், ஒரு ஷார்ட்டோ இல்லை வீடியோவோ போடுறேன். ஸோ அது எதுவுமே என்னால் பண்ண முடியலன்னும் போது என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு நம்ம சரியாயிடுவோம், நம்ம ரெக்கவர் ஆகிடுவோம், நம்ம நார்மலாகிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ணிக்கிட்டேனே. அப்படி இருக்கும்போது திருப்பி பண்ணதுனால இது நான் அம்மாவும் ஒரு டிப்ரெஷன் ஆகி வேற வழி இல்லாமல் எங்களை நாங்களே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக, எங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இதுலலாம் வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் ஆசை அப்படியெல்லாம் ஒன்றும் இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் தோணினது இல்லை. ஆனால் இப்போ இப்படியாவது அவ சந்தோஷமா இருக்கட்டும். பின்ன நம்ம இப்படி இல்லாம அவ சொல்லுவா இப்படி செய்ய, அப்படி அவ தான் என்ன கேட்டா, அம்மா நீ இப்படி நடிக்கிறியா, இப்படி பண்றியா, அதை பண்றா பாரு, நீ கூட பண்ணுன்னா. எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஏன்னா நமக்கு காத்தால எழுந்தோம்னா நைட்டு வரைக்கும் ஒரு நல்ல வேலை இருக்கும் வீட்டில். சரி இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படா படுத்துப்போம் தூங்குவோம் இப்படிதான் போறது மனசு. ஆனா அவ சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஷீ மஸ்ட் பி ஹாப்பி. அவ ஹாப்பியா இருந்தாதான் நான் ஹாப்பியா இருக்க முடியும் என் லைஃப்ல. அதனால நான் ஓகே நான் செய்யறேன், எனக்கு தெரிஞ்சது நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து நாங்க வந்து எங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்காகவும் எங்களை இப்போ நாங்க
யாரும் பண்ண போறாங்க, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். ஸோ நான் அழுதான், அவங்க அழுவாங்க, அவங்க அழுதான், ஆட்டோமேட்டிக்காக நான் அழுவேன். அடுத்தது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு ஒரு இமேஜினேஷன்ல ஒரு அழுகை வரும். அதெல்லாம் இப்படிலாம் பயங்கரமா தூக்கமே இல்லாமலாம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இல்லை, எங்களை நாங்களே மாறி எங்களுக்கே பிடிக்கல. டெய்லி என்ன இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பிடிக்காம போய் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் பார்த்தாச்சு. சரி ஓகே, இதுக்கெல்லாம் அழுது எதுவுமே பிரயோஜனமே இல்லை, அழுதான் எதுவும் மாறப்போகுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில கீழே விழ விழ நம்ம வந்து துவண்டு போயிட்டே இருந்தா நம்மளை ஏறி மெரிச்சிட்டு போயிடுவான். நாம தான் தோல்வி வந்துட்டே இருக்கு, ஆனா அதுல இருந்து நம்ம எழுந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அது எங்களோட லைஃப் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப மோசம். எங்களெல்லாம் யாராவது பார்த்தா கூட நீங்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி. உங்களுக்கு வந்து எங்கள் சைடில் வந்து உங்களுக்கு என்னோட ஃபோட்டோஸ், அம்மா ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி போடுறேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும்போது அழுது புலம்பி தீர்த்து முடியல எங்களால். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் போடலாம், ஒரு ஃபன்னாக போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போட ஆரம்பித்தோம். இதில் 1008 கேள்விகள் வந்து தெரிஞ்சவங்க தான் மோஸ்ட்லி. ஏன்னா வந்து எப்படின்னா யாரும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயே அம்மா நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ண போகிறது இல்லை. வந்து நீங்கள் என்னப்பா ஜாலியாக ஷார்ட்டு போட்டுருக்கீங்க, ஜாலியாக தானே இருக்கீங்க, ஹாப்பியாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க எந்த கண்ணோட்டத்தில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. எங்களை நாங்கள் மாற்றிக்கிறதுக்காக நான் எங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு டூல் தான் இந்த யூடியூப். மற்றபடி இதில் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல என்கேஜ் பண்ணாதானே நம்ம தேவையில்லாதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஸோ அதனால நாங்களே டெய்லி ஆனால் 2 ஷார்ட் போடணும் அந்த மாதிரி நாங்கள் பேசிப்போம். ஏதோ பண்ணணும், அதில் எங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் ஏறினாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மூஞ்சியை பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. இல்லை நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் கூட ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு இதுதான் எங்களுக்கு சொல்யூஷன். என்னென்னா இந்த மாதிரி எதுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம், ஏன் வீடியோ போடுறோம், இதுதான் ரீசன். ஆக்சுவலி எங்களை நாங்கள் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு, எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு, தேவையில்லாததெல்லாம் யோசித்து இது பண்ணாமல் இருக்கலாம். நம்ம அதை சிரிக்கிறோமோ இல்லையோ, நம்மளை பார்த்து யாராவது சிரிக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரிலாம் கூட யோசிச்சு தான் இந்த மாதிரி ஃபன் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. நிறைய விஷயங்கள் நாங்கள் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். 21ல என்ன நடந்தது அது சொல்கிறோம். ஆமாம், 24ல என்ன நடந்தது, 23 எண்டில் இருந்து சொல்கிறோம். அதையும் சொல்கிறோம். டீட்டெயில்டு வீடியோ ஒன்றுன்னா நாங்கள் போடலான்னு இருக்கோம். ஸோ எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.